வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில பெரிய கேள்விகள் இருக்கும் இல்லையா? நம்ம யாரு? இங்க எதுக்காக இருக்கோம்? இப்படி அப்படி ஒரு தேடலுக்கு வழிகாட்டுற ஒரு மிகப்பெரிய தத்துவம் தான் சைவ சித்தாந்தம். இது வெறும் ஒரு பிலாசபி மட்டும் இல்லைங்க. இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. சரி வாங்க, இந்த ஆழமான பயணத்துல நம்ம ஒண்ணா இறங்கி பார்க்கலாம். இந்த தத்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தையிலிருந்து தொடங்கணும். நம்ம அடிக்கடி சித்தாந்தம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க பாப்போம். முதலாவதா சித்தாந்தம், அதாவது முடிந்த முடிவு. இந்த ஒரு வார்த்தையோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த தத்துவத்தோட முழு அடித்தளத்தையுமே நம்மால புரிஞ்சுக்க முடியும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். சித்தாந்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒருத்தர் சொன்ன கருத்து இல்லைங்க. பல விதமான ஆய்வுகளுக்கு அப்புறம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இதுக்கு மேல ஒன்னும் இல்ல, இதுதான் ஃபைனல்ல நிறுவன ஒரு முடிவு. அதனால தாங்க இதை முடிந்த முடிவுன்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. இது ஏதோ தற்காலிகமான ஒரு தியரி கிடையாது. இதுதான் நிரந்தரமான உண்மைங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தோட நிலைப்பாடு. சரி, இப்படி ஒரு முடிந்த முடிவு எதுக்கு தேவைப்படுது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி. ஒவ்வொரு உயிருக்கும், அதாவது ஆன்மாவுக்கு, அதோட உண்மையான இயல்பு என்னன்னு புரிய வச்சு, அந்த பரம்பொருளோட எப்படி இணையறதுன்னு வழிகாட்டுறது தான் இந்த தத்துவம். அடுத்து முப்பொருள் உண்மை. இப்போ நாம சைவ சித்தாந்தத்தோட இதய பகுதிக்கே வந்திருக்கோம். இந்த முழு பிரபஞ்சத்தையும் அதோட இயக்கத்தையும் மூன்றே மூன்று உண்மைகளை வச்சு இந்த தத்துவம் விளக்குது. அது என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம், இதோட மொத்த இயக்கத்தையும், இது ஏன் இருக்குங்கிறதையும் வெறும் மூன்றே மூன்று அடிப்படைகளை வச்சு சைவ சித்தாந்தம் விளக்குது. இதைத்தான் நாம முப்பொருள் உண்மைன்னு சொல்றோம். அந்த மூன்று நித்தியமான உண்மைகள் இதோ. 1. பதி, அதாவது எல்லாம் வல்ல இறைவன் சிவன். 2. பசு, அதாவது நம்மள மாதிரி கோடிக்கணக்கான உயிர்கள் அல்லது ஆன்மாக்கள். 3. பாசம், இந்த உயிர்களை எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிற பந்தங்கள். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மூணுமே நேத்து இன்னைக்கு உருவானதல்ல. திருமந்திரம் ரொம்ப அழகா சொல்லுது. பதியினை போல் பசு பாசம் அனாதின்னு. அதாவது கடவுள் எப்படி ஆதி அந்தம் இல்லாதவரோ அதே மாதிரிதான் இந்த ஆன்மாவும் அதை கற்ற பந்தமும் அனாதியானது. பாருங்க, ஒரே வரியில எவ்வளோ பெரிய உண்மையை விளக்கிடுச்சு. அப்போ ஆன்மாவோட வேலை தான் என்ன? இதுக்கு சித்தர்கள் ஒரு அருமையான உவமே சொல்றாங்க. இப்போ ஒரு செம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல களிம்பு எப்படி இயற்கையா படியுதோ அதே மாதிரி தான் ஆன்மாவில் இந்த பாசங்கிற அழுக்கு படிஞ்சிருக்கு. அந்த களிம்பை நீக்கினா செம்பு எப்படி பளபளன்னு மின்னுமோ அதே மாதிரி இந்த பாசத்தை நீக்கினா ஆன்மா தன்னோட சுய ஒளிய, அதாவது சிவத்தன்மையை உணரும். இதுதாங்க ஆன்மாவோட முழு பயணமே. அடுத்ததா அருள்நூல்கள், அதாவது திருமுறைகள். சரி, இந்த பாசத்திலிருந்து நாம விடுபடுறதுக்கு ஒரு கைடு வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியா இருக்கிறது தான் நம்ம திருமுறைகள். சைவ சமயத்தோட வேதமாவே கொண்டாடப்படுற இந்த அருள் நூல்கள் மொத்தம் 12 தொகுப்புகள். ஒவ்வொன்றுமே ஒரு ஞான புதையல்னு சொல்லலாம். இந்த 12 திருமுறைகளும் 27 நாயன்மார்களோட இறை அனுபவத்திலிருந்து நேரடியா வந்தது. பல நூற்றாண்டுகளா அவங்க பாடின தெய்வீக பாடல்கள் இவை. இது வெறும் கவிதைகள் இல்ல, இது அனுபவ ஞானம். அதனாலதான் இத தமிழ் வேதம்னு ரொம்ப பெருமையா சொல்றோம். ஆன்மா விடுதலை அடையறதுக்கான வழிய இசையோட சொல்லுற அருள் கீதன்கள் தான் இந்த திருமுறைகள். இந்த பெரிய தொகுப்புல முதல் 7 திருமுறைகளை தேவாரம்னு சொல்றோம். இதுல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர்னு 3 பெருமடியார்கள் பாடின பாடல்கள் இருக்கு. இவங்களத்தான் நாம சைவ சமய குறவர்கள்னு ரொம்ப பக்தியோட கொண்டாடுறோம். அடுத்து விடுதலைக்கான 4 நெறிகள். திருமுறைகள் நமக்கு வழிய காட்டுது, சரி. ஆனா அந்த வழியில எப்படி நடக்கிறது? அதுக்கு ரொம்ப தெளிவா 4 படிநிலைகளை சைவ சித்தாந்தம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அந்த 4 வழிகள் என்னென்னன்னா, முதல்ல சரியை, அதாவது கோவில சுத்தம் பண்றது மாதிரி வெளிப்படையான தொண்டுகள். அடுத்து கிரியை, அதாவது மந்திரங்களோட செய்யப்படுற முறையான பூஜைகள். 3வது யோகம், அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி உள்ளுக்குள்ளேயே இறைவனை தேடுறது. கடைசி நிலை ஞானம், அதாவது நீ வேற நான் வேறன்னு இல்லாம இறைவனோட இரண்டரை கலந்து அந்த பேருண்மையை உணர்ற நிலை. இது ஒரு படிப்படியான ஆன்மீக வளர்ச்சி பாதை. கடைசியா அன்பும் சிவமும் ஒன்று. இப்ப நாம இந்த பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கே வந்துட்டோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு இந்த எல்லா வழிகளையும் கடந்து போன ஒரு உயிர் இறுதியா எதை உணரும்? அந்த கடைசி உண்மைதான் என்ன? இவ்வளவு பெரிய தத்துவ பயணம், இத்தனை நூல்கள், இத்தனை வழிகள், இதெல்லாம் கடைசியில நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இந்த பயணத்தோட இறுதி இலக்கு தான் என்ன?
இதுக்கு திருமூலர் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமா ஒரு பதில் சொல்றாரு. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பும் சிவமும் வேற வேறன்னு சொல்றவங்க அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இதுதான் சைவ சித்தாந்தம் நமக்கு காட்டுற உச்சக்கட்ட உண்மை. இது ஒரு தத்துவம் இல்லைங்க, இது ஒரு அனுபவம். அப்படின்னா நாம என்ன புரிஞ்சுக்கணும்? சைவ சித்தாந்தத்தோட இறுதி நோக்கம் சொர்க்கத்துக்கு போறதோ இல்ல வேற ஏதோ சக்திகளை பெறதோ இல்ல. அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிபந்தனைகள் அற்ற தூய்மையான அந்தே கடவுள் அப்படிங்கிறத வெறும் அறிவா மட்டும் புரிஞ்சுக்காம நம்மளோட முழுமையான அனுபவமா உணர்றது தான். அப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. சைவம் காட்டுற இந்த அன்பே சிவங்கிற பேருண்மை எல்லா மதங்களையும் எல்லா எல்லைகளையும் கடந்த ஒரு உலக பொதுவான உண்மையா இருக்குமோ? அந்த பேரன்பை உணர்றது தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோடவும் இறுதி நோக்கமா இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நன்றி.